வணக்கம். மார்கழி 11ஆம் நாள் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சேன். 5:30 மணிக்கு கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பாடு செய்கிறதுக்காக கிச்சனுக்கு குளிச்சுட்டு அப்புறம் தான் லேட்டாக தான் போனேன். 7 மணிக்கு மேலே தான் கிச்சனில் இன்றைக்கி தக்காளி சாதம், தயிர் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் வறுவல் இதெல்லாம் பண்ணேன். இந்த தக்காளி சாதம் இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் பண்ணாவே ஒரு வகையில் காலையில் டிஃபனு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்கும் அதே வச்சுருவோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி சாப்பிட்றது. ஏதாவது சோம்பலாக இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்தது, இல்லை வேலையை கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு பிளான் பண்ணால் இப்படி ஏதாவது செஞ்சுருவேன். அப்படி தான் அன்றைக்கும் தக்காளி சாதம் செஞ்சு தயிர் பச்சடி செஞ்சேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. காலையில் செய்யும்போது சூடாக சாப்பிட்ருவோம். மதியம் என்ன பண்ணுவோம், அதையே கொஞ்சம் மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவோம். அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண மாட்டோம் அன்றைக்கி. ஒரு 90% குக் ஆகும்போது கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா குக் ஆகிடும். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தயிர் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கிளறிட்டேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. காயும் ரெடி ஆகிடுச்சு, கத்திரிக்காய் வறுவலும். வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.